நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், கமிட்டட் பார்க்கலாம், சிங்கிள்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். காமெடி எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே எடுத்திருக்காங்க. சித்தார்த் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமா ஆடி இருக்காரு, டான்ஸ் நல்லா போட்டிருக்காரு. அதுக்கும் நிறைய கவுண்டர்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் ஜிப்ரான் சார் செம்மையா பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட்லாம் செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா படம் பார்த்துட்டு ஒரு பாட்டாச்சும் நம்ம பாடிட்டே வரலாம், அந்த மாதிரி இருக்கு பாட்டெல்லாம் நல்லா. நான் அந்த படம் வந்து என்ன நினைச்சேன், சரி ஓகே வீட்டில் சும்மா போர் வச்சிருந்தா சும்மா அந்த படத்துக்கு வந்தேன். சரி இதோ சித்தார்த்தோட படம் மிஸ் யூனோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஆனால் படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல நான். ஏன்னா வந்து ஒரு சீன்ஸுமே அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா, இந்த படத்தை வந்து சீட்ஸ் இனிமே எதுவுமே ஃபுல்லாக ஆகலை. நான் தேட்டருக்கு வந்து பார்த்தேன், அந்த அளவுக்கு எதுவுமே ஃபுல்லாக ஆகலை. இந்த படத்தை வந்து நீங்க ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இப்பயே நீங்க பார்த்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எமோஷனா சித்தார்த் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயத்துல நம்ம பாக்குறோம். சீரியஸா ஒரு மேல் நல்லா இருந்துச்சு படம். நம்ம திரும்ப இப்போ நான் வந்து என் ஃபேமிலியோட கூட்டம் திரும்ப கூட பார்க்கலான்னு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து சின்ன ஆட்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு நல்லா படம் இருந்துச்சு. இல்ல மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு 5-6 சாங்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 5-6 பாட்டு இருக்கு. ஆனா எல்லா பாட்டுமே லேகே ஆகல, எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பாட்டு கேட்க நல்லா இருந்துச்சு. திரும்ப நம்ம கேட்கலாம் அந்த பாட்டு. நல்லா இருந்துச்சு படம். காமெடி சீரியஸா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு படம். அதான் எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு லேக் எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு வந்து ஏன்னா ஒரு ஸ்டோரி லைனே வந்து ஆக்சுவல் லவ் ஸ்டோரி இருந்தாலுமே ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா எனக்கு வந்து சித்தார்த் சார் வந்து எனக்கு இந்தியன் 2ல வந்து பயங்கரமா வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஃபுல்லா ஒரு ரொமான்டிக்கான காமெடியான ஒரு சித்தார்த்தை நம்ம இதுல பார்க்கலாம். சீரியஸா எல்லாருமே வந்து பார்க்கலாம்னு தோணுது. இந்த படம் ஃபைட்ஸ், சாங்ஸ், காமெடி எல்லாருமே அந்தந்த படத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. அது எனக்கு வந்து நார்மல் லவ் ஸ்டோரியா இல்லை இந்த படம். எனக்கு வந்து நார்மலா பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு போறது இல்லாம இதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளே ஒன்று இருக்கு இந்த படத்துல. வந்து பிரசன்ட் நடக்குது, இப்போ பாஸ்ட் நடக்குது, அந்த மாதிரி நான் லீனியரா போயிட்டு வரதுனால நமக்கு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம். ரேட்டிங் நல்லாவே சொல்றேன். எனக்கு வந்து நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி சித்தார்த் படிச்சிருக்காரு. நான் ஒரு 8.5 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கும் பிரதர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு 2-2.5 மணி நேரம் கொஞ்சம் என்டர்டெயின்டாக ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மூவி பார்க்கணும்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். நைஸ். அவரோட ஒரு மீட்டர் என்னவோ அதை கரெக்டாக செட் பண்ணி கொடுத்து நல்லா இருந்தது பிரதர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் 6 பாட்டு நினைக்கிறேன். எங்கேயுமே வந்துட்டு லைக் எதுக்கு இந்த பாட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சுங்கிற மாதிரிலாம்ல கேட்கலாம். நான் சூப்பராக இருந்தது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு பிரதர். அதை தான் சொல்கிறேனே, லைக் இந்தியன் 2க்கு அப்புறம் சித்தார்த்துக்கு ஒரு கம்பேக் மாதிரி இந்த மூவி இருக்கு. எப்படி சொல்றது, ரெண்டுமே மிக்ஸ்டா தான் இருக்கணும். எங்களை ரெகுலர் லவ் ஸ்டோரியில கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம லவ் டுடே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு பிளசன்டபிள் மைண்ட் செட்டோட வெளில வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் குட் இது கொடுக்கும் இந்த மூவி கொடுக்கும். 10க்கா நான் ஒரு 9 கொடுப்பேன். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல வந்துட்டு சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் ஆஷிகா மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, மியூசிக், அந்த பாட்டு, பிஜிஎம் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்துட்டு ஒரு லவ் கான்செப்ட் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காரு இதுல. ஓகே. இல்ல எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு குட் ஃபிலிமா தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே ஓகே தான், நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல இதுவே செம்மையா தான் இருக்கு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. எல்லாமே இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மைனஸ்ன்னு எதுவும் இல்ல, பிளஸ் தான் இருக்கு. சித்தார்த்துக்கு வந்துட்டு சித்தா மூவிக்கு அப்புறம் இது ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எல்லாமே ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவருக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து ஆல்ரெடி இல்ல எனக்கு என்னமோ புதுசா தான் இருக்கு. அந்த மறந்துட்டு மறுபடியும் அதே பொண்ணை போய் காதலிக்கிறது வந்துட்டு ரேர். அது வந்து நல்லா பண்ணிருக்காரு. குட் ஃபிலிம் தான் ப்ரோ. நீங்க 5க்கா 10க்கா? 5க்குனா நான் 4 கொடுப்பேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, அதான் ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சித்தார்த் சாரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த லவ் மோட்ல பாக்குறப்போ கியூட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஆக்சுவலா மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா, மியூசிக் சூப்பரா இருக்கு, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ஓவராலா ஸ்டோரியா நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்குமே சூப்பரா இருந்துச்சு. என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்த அந்த ஃபீல் இல்ல. நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே ஸ்டோரி லைனாவே நல்லா இருக்கு. அந்த மிஸ்யூன்ற டைட்டிலுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. அப்புறம் சித்தார்த் வந்து பெரிய கம்பேக், இது லவர் பாயா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து என்னன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா கிரிஞ்சா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன். ஏன்னா இப்போ வர லவ் மூவிலாம் அப்படிதான் இருக்கு. பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் கிளீன் லவ்வா இருக்கு. என்னன்னா வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன முக்கியம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ அதை காட்டியிருக்காங்க. அண்ட் வந்து என்னன்னா லாஸ்ட் சீனுக்காகவே படத்தை பயங்கரமா போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். பாட்டு எல்லாம் நீங்க போய் பாருங்க தெரியும். ஆனா எனக்கு வந்து ரொம்ப பா அப்படின்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, புதுசா இருந்தது. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படி, ஓ இப்படியா, ஓகே என்னடா இது இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படிலாம் இருந்தது, நல்லா இருந்தது. நைஸ். ஃபேமிலியோட போய் எல்லாரோட போய் எல்லா ரிலேஷன்ஷிப்போட போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். நைஸ்.